வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் துந்தனா ஆன்னு ஒரு சினிமா பாட்டு வரும். இதுதாங்க அந்த பாட்டுக்கு கணக்கு. வேலை செய்யும்போது எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒரு பைசா என் கையில் தங்காது. இன்றைக்கி என் பர்ஸில் 1000 ரூபா இருந்துச்சுன்னா அதை நைட்டுக்குள்ளே அதை காலி பண்ணலைன்னா எனக்கு தூக்கம் வராது. அந்த மாதிரி ஆள் நான். பசங்கள்கிட்ட கூட கலீக்ஸ்கிட்ட சொல்லுவேன், காசுக்கு என்ன கண்டா பிடிக்க மாட்டேன்ட்டு எனக்கும் காசை கண்டா பிடிக்காதுறேன். இந்த நாய்க்கு கல்லை கண்டா பிடிக்காது, கல்லுக்கு நாயை கண்டா பிடிக்காதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி காசுக்கு என்ன கண்டா பிடிக்காது, எனக்கும் காசை கண்டா பிடிக்காது அவனு சொல்லுவேன். எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் 10 பைசா சேர்க்க முடியாது. சிலவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அருள் இருக்கும் கடவுள்கிட்ட இருந்து. அந்த மாதிரி ஒருத்தன் சொல்கிறான், நீ உன் கூலியை சம்பாதித்தாலும் பொத்தலான பையில் போடுற, நீனு பொத்தலான பையில் போடுற மாதிரி அதை நீ சம்பாதிக்கிற. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அது உனக்கு நிற்காது. பொத்தலான பையில் போடுற, அது ஊந்துடும், உன் கையில் தங்காதுன்னு ஒருத்தன் வேதத்தில் சொல்கிறாங்க. ஒருத்தன் இதே மாதிரி திருக்கத்தரிசி தான். யார் அது? ஆகாய் திருக்கத்தரிசி. ஆகாய் 1:6 நம்ம படிக்கும்போது அவன் சொல்கிறான், இந்த வசனத்தை படிக்கும்போது என்னை பற்றியே நானே நினச்சிக்குவேன். நம்ம தாண்டா இந்த வார்த்தைக்கு நம்ம தாண்டா உதாரணம் நினச்சிக்குவேன்.